எங்களுக்கு ரெடி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அது எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாம் சாப்பிட வாங்க. இதுக்கு முக்கியமா மெயினான ஆள் இல்ல. அந்த அக்கா கோயில்ல வந்து சாமிக்கு பிரசாதம் வைக்க போயிருக்காங்க. இப்ப கூட பெட்டி பாத்துக்கீங்களா? பாத்திருக்கேன். ரேவதி வீட்ல நீங்க சமையல் பண்ணி சமையல் குழுவில 3 பேர் சமையல் பண்ணி அதுல எங்க மாமாவும் இன்னைக்கு சமையல்ல பங்கு கொண்டிருக்காரு. கூட பெட்டியில பாருங்க எப்படி அப்பளம் வச்சிருக்காங்க. அப்படி நல்ல பிரசாதம் மாதிரி நல்லா சமைச்சு அடியார் நீங்க தொட்டு செஞ்சாங்க அப்படின்றக்காக அழகா விரதம் சமைச்ச மாதிரி சமைச்சு சாமிக்கு போய் காளியாத்தருக்கு போய் பிரசாதத்தை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப சாப்பிட போறோம். நம்ம பணி செய்யறது ஒண்ணு இருந்தாலும் அப்படி நமக்கு சமைச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு தானா முன் வர்றாங்க இல்லையா? கண்டிப்பா. அவங்களுக்கு கோடி கும்பிடு அவங்க எல்லாமே நல்லா காளியாத்தா புண்ணியத்துக்கு நல்லா இருக்கும். பாத்தீங்களா இதான் ஹைலைட். கூட பெட்டியில அப்பளம். பாலிசர்களுக்கு ஏதோ எங்க சசிகுமார் சொன்னதை வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரியாத அக்காங்களுக்கும் நாங்க சொல்லி கொடுத்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் முன் வந்து நாங்களும் செய்யறோம் அப்படின்னு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம காளியாத்தாக்கு. ஏன் என்ன மணி அடிச்சுக்கிட்டு இருக்க? பாலிஷ் பண்றேன். பாலிஷ் பண்றியா? கீழ வச்சு சத்தமா பாலிஷ் பண்ணு. இங்க ஒண்ணே இருந்து வரைக்கும் அப்படிதான் ரெடியா இருக்கு. வணக்கம் நமது ஊர் மக்கள் அக்காக்களே. நமது இன்னைக்கு காளியம்மன் கோயிலுக்கு தேசிய இந்து திருக்கோயில் ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் உழவர பணிக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இந்த பணிக்கு போய் இப்போ 3 மாதம் தான் ஆகுது. நம்ம காளியாத்தாக்கு பணி செய்யணும் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பணி எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க முன்னாடி நான் கூப்பிடாமே நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. சாப்பாடு செஞ்சு கொடுத்த அக்காக்களுக்கும் கேட்காமே டீ போட்டு கொடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்த வள்ளி சகோதரி அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு பணி எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். நல்லா இருந்துச்சா? திருப்தியாக இருந்துச்சா? இன்றைக்கி நம்ம பூசாரி வந்து உடல்நிலை சரியில்லைனால தம்பி போக சொல்லியாச்சு. பூசாரி வீட்டுக்காரம்மா உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் பெரியவங்ககிட்ட சில கேள்வி வைக்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோயில் உருவாகி எத்தனை வருஷம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 50 வருஷம் இருக்கும். இருக்குமா?
சரி, இந்த காளியம்மா இந்த இடத்துல எப்படி வந்து இந்த இடத்துல வந்தாங்க தெரியுமா? இந்த இடத்துல எனக்கு இங்கே தான் இருக்க இடம் பிடிக்குன்னு இங்கே தான் இருக்கும்னாங்க. அதனால அதுக்கடுத்து கோயில் கட்டினாங்க. எப்படி உருவானாங்கன்னு தெரியுமா? எதுல அது தெரியாதா? சரி, நம்ம காளியம்மா பேருக்கு இன்னும் சிறப்பு பேர் ஏதாவது இருக்கா? சிறப்பான பேர் முத்துக்காளியம்மான்னு பேர். சரி, நம்ம அம்மாவுக்கு அந்த பேர் தான். சரி, நம்ம ஊர்ல என்னென்ன சிறப்பு பூஜை நடக்குன்னு சொல்ல முடியுமா? பௌர்ணமி பூஜை நடக்குது, அமாவாசை பூஜை நடக்குது, அலங்காரம் பண்ணி பூஜை பண்றாங்க. நல்லா பண்றாங்க, சிறப்பு நல்லா பண்றாங்களா? சரி, பூசாரி அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்க நினைக்கேன். வணக்கம் பூசாரி அம்மா. நம்ம காளியம்மாவுக்கு எப்ப திருவிழா நடக்கும்? வைகாசி 2வது முதல் செவ்வாய் 2வது சுப உங்க இந்த கோயில்ல வந்து எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னவங்க யாராவது ஒரு இருக்கா? ஆடிப்புறத்துக்கு வந்து வளகாப்பு போட்டவங்க எல்லாருக்கும் அடுத்த வருஷத்துல குழந்தை இருக்கு. சரி எனக்கு நான் எல்லையில வீடு கட்டணும்னு நினைச்சேன், எனக்கு அது நடந்தது. சரி, நீங்களாம் பணிக்கு வர்றவங்க. 36 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா நினைச்ச பிறகுதான் எனக்கு சுகமா என் மகன் பிறந்தா பையன். அவனுக்கு அம்மா பேர் தான் வச்சிருக்கு. அம்மா தெரியும், நடுவுக்கே எங்களுக்கு சக்தியா இந்த அம்மா தான் முதல்ல எங்களுக்கு. சரி, பட்டாசுல கொழு வச்சு நாங்க பூஜை பண்ணுவோம். சரி, வைகாசி பொங்கல் புரட்டாசி இது உண்டு, ஆடிக்கு எல்லாமே வருஷம் 12 மாசமே விசேஷம் தான். சித்ரா பௌர்ணமி அதனால பையங்களாம் நல்லா சேர்ந்து நல்லா சிறப்பா பண்றாங்க. இது நீங்களும் வாங்க. நம்ம காளியம்மா முத்து காளியம்மா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லலாம். அம்மா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த இடத்துல அமர்ந்து? நான் இங்க வரம்நாட்டுல இருந்து அமைஞ்சதுதான் முத்துக்காளி. எல்லாத்துக்கும் நல்லபடியா செய்யறா. அவ்வளவுதான். நல்லா எல்லாத்தையும் வாழ வச்சிருக்கா. நல்லா இருக்காங்க, இப்ப சிறப்பா இருக்காங்க இந்த நடுவூர்ல. சாமி வளகாப்பு அன்னைக்கு விசேஷம், குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே எல்லாருக்கும் வந்துருங்க வளகாப்புக்கு. ஆடிப்புறத்துக்கு வெள்ளிக்கிழமை. ஆடிப்பூரத்துக்கு நம்ம கோயில என்னென்ன பண்ண போறீங்க? பச்சை பயிரை நைட்டே வாங்கி ஊற வச்சு அதை அம்மா மடியில கட்டிட்டு மறுநாள் காலையில அது முளைச்சதை வந்து 3வது நாள் எடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு அது கொடுப்பாங்க. அது கொடுத்தா அடுத்த வருஷம் அவங்க கை மேல குழந்தை இருக்கும். சரி, அப்படி குழந்தை இருக்கு, நான் இப்படி பரிகாரம் பண்ணி குழந்தை இருக்குன்னு வந்தவங்க இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நடுவுர்ல இருக்காங்க. நடுவுர்ல இருக்காங்க. கரெக்டா அந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் பிறந்துருச்சு. சரி சரி சரி, நடுவுர்லயே இருக்காங்க. வந்தவங்களுக்கு ஆத்தா கை மேல பலம் கொடுத்துருக்கா. சரி, நம்பி வந்த மக்கள் நல்லா இருக்காங்க. சரிப்பா, நல்லா இருக்காங்க. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நாங்க பொம்பளைல வேலை செஞ்சு எனக்கு தெம்பே இந்த தைரியத்தை கொடுத்து ஒரு வீடை கட்ட வச்சிருக்கா. உனக்கு தைரியம் கொடுத்தனால நீ அழைச்சிக்கிட்டு இருக்க அந்த அம்மா. அது மாதிரி என் பிள்ளைகளே நல்ல நிலைமை கொண்டு வருவா. நீ சேவை பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருப்பா. இன்னும் நல்லா வச்சிருப்போம் பிள்ளைய. இது பாத்தீங்களா இங்க பாருங்க. நானும் இப்பதானே பாக்கேன். இங்க பாருங்க, எந்திச்சு கூட பாருங்க. விளக்க இன்னைக்கு எல்லாரும் வாங்க வந்து போட்டா கூட இப்படி இருக்காது. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நல்லா விளக்கிருக்கீங்க. நல்லா இதே மாதிரி வைகாசி மாசம் பொங்கலுக்கு அருமையா வைகாசி மாசத்துக்கு முன்னாடி நம்ம புரட்டாசி மாசம் நமக்கு கொழு கூட இன்னும் செஞ்சிருவோம். வைகாசி மாசம் பொங்கலுக்கு தேசிய இந்து திருக்கோயில் ஃபவுண்டேஷன் சார்பாக நம்ம ஊர் உழவாரப்பணிக்கு, நம்ம ஊர் காளியாத்தா உழவாரப்பணிக்கு வந்திருக்கோம். நான் அழைச்சதுக்காக நம்ம அக்காக்க சித்திக்க எல்லாரும் அக்கா எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு எங்களுக்காக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சில கேள்வி கேட்டு நம்ம அம்மா எப்படி உருவானாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமோ அதை தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பூசாரி அம்மாட்டையும் கேட்டிருக்கோம், அவங்களும் ஓரளவு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் பெரிய ஆளுங்க இல்லை, இருந்தாங்கன்னு இன்னும் நம்ம இந்த அம்மா எப்படி உருவானாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வந்த மக்களுக்கும் நல்ல விசேஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இருக்கிற அந்த ஊர் மக்களுக்கும் இன்னும் வளர்ந்தே வைக்கணும் அப்படின்னு இந்த அம்மா கிட்ட நாங்கள் உத்தரவு கேட்டுக்கிறோம். அவங்க வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஸ்ரீ முத்துக்காளியம்மன் கோயிலோட பூசாரி தம்பி கருப்பசாமி இவங்க தான். அன்னைக்கு நம்ம பணி செஞ்ச அன்னைக்கு தம்பிக்கு வந்து உடல்நிலை சரியானால அவங்கள போச்சுக்கிட்டோம். தம்பியோட வீட்டுக்கார மாட்ட அன்னைக்கு பேசணும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தம்பிக்கிட்ட நம்ம செய்த பணி எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். தம்பி நீங்கள் சொல்லுங்க, எங்கள் பணி எப்படி இருந்தது? விஸ்வநாதரோட முத்துக்காளியம்மன் கோவில் அக்காமரி வந்து அன்றைக்கி நோரம் செஞ்சாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அக்காமா ஹெல்ப் பண்ணோம். அன்றைக்கெல்லாம் பேச முடியல. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாஜம்மா ஃபுல்லாக வந்து அவ்வளோ சிறப்பாக எங்களுக்கு எல்லாமே கிளம்பி கொடுத்தாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்க எல்லா அக்காமாருமே வந்து கோவில் சார்பாகவும் விஸ்வநாதரோட பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவங்க பணி மென்மேலும் சிறக்க அம்மாவோட அருள் புரிய வேண்டும் சொல்லி நாங்கள் இந்த நேரத்தை வேண்டிக்கிறோம். இதுபோக மென்மேலும் இவங்க பணி தொடர ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எல்லா கம்பெனி சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நன்றி வந்து எல்லா புகழும் அந்த அம்மாவுக்கு தான். நாங்கள் அந்த அம்மா வழிவிட்டதுனால தான் நாங்கள் அன்றைக்கி வந்து பூஜை செய்ய முடிஞ்சது.
அதுவும் உங்களுக்கு இன்னும் கோயில் தெரிஞ்ச கோயில் இருந்தாலும் எங்களுக்கு பணி தான் சொல்லுங்க. கண்டிப்பா. சிறப்பா வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இந்த அளவுக்கு அதாவது கலைஞருக்கு வந்து எந்த அளவுக்கு கைத்தட்டல் முக்கியமோ அது மாதிரி எங்க கூட வர பணி செய்யறவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு கருத்து வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை பார்த்து தான் மற்றவங்களும் அவங்க கோயில்ல பணி தேவைப்பட்ட எங்களை வந்து அழைப்பாங்க. பார்க்குற மக்களுக்கும் உங்க கோயில்ல பணி தேவைப்பட்டது அப்படின்னா எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சிறப்பாக வந்து செஞ்சு கொடுப்போம். நன்றி. பணம் கேட்டதுக்கு நன்றி.